கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த ரெசிபிய ஒரே ஒரு முறை செஞ்சு பாத்துருங்க. Trust me and try this friends. You will definitely love it. இது பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் செவந்ததும் 2 வெங்காயம் 5 பல்லு பூண்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட ஒரு 1/2 கப்பு தேங்காய். என் தக்காளி புளிப்பு கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஃபைனலா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி குட்டி கத்திரிக்காவை வாங்கி அதை நடுவுல ஸ்லிட் பண்ணி இதை அரைச்ச பேஸ்ட் அதுல ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்து அதுல கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் மிக்சி கழுவுன தண்ணியும் ஊத்தி மூடி வச்சிடுங்க. மூடி வச்சு கத்திரிக்காய் ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திறந்து வச்சு கொஞ்சம் பார்த்து கலரி விடுங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் உடஞ்சு போகும். இதை நீங்க சாம்பார், ரசம், சப்பாத்தின்னு எதோட வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா ஒயிட் ரைஸ்ல இந்த தொக்கை போட்டு மட்டும் சாப்பிட மறந்துடாதீங்க.